வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது சிரிச்சிருப்பாங்க. விவாத மேடைக்கு வர தொடர்நடிகை பயிலுக தனியா அவங்களுக்குள்ளேயே கும்மி அடிக்கிறான்னு. நீங்க என்ன வேணாலும் சிரிங்க. இன்னும் எத்தனை நாள் சார்? இன்னும் கரெக்டா ஒரு 30 நாள் இருக்கா? 30 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க மட்டும்தான். அதாவது கட்சியில என்ன சொல்லிட்டாங்க, எந்த விவாத மேடையில போய் உட்காந்தாலும் செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கறாங்க. தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்கடான்ட்டாங்க. இப்போ நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டோம் அப்படின்னா யாரும் நம்மள வந்து எதுவும் கேட்க முடியாது. நமக்குள்ள நம்மளே அடிச்சுப்போம். ஆமா, கீழே கமெண்ட்ல தான் ஒரு கமெண்ட் நம்ம படிக்க மாட்டோம். அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற நெரேட்டிவ் என்னன்னா, நம்ம கட்சி வராதுன்றாங்க. நம்ம கட்சி எதுக்கு வரணுங்கிறத நம்ம பேசுவோம். சார் வரணும் சார். சட்ட ஒழுங்கு எப்படி சார் இருக்கு சார்? இன்னைக்கு சார் சட்ட ஒழுங்கு சார் மிக மோசமா இருக்கு சார். நேத்து நான் பாக்குறேன் சார், குடும்பத்தோட ஒரு குடும்பம் கோயிலுக்கு போகுது. திடீர்னு ஒருத்தர் வந்து தாலி சங்கிலியை அறுத்துட்டு போறாங்க சார். அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை சார். அந்த பெண் அந்த துரத்திட்டு போறாங்க, குற்றவாளி அந்த செயினை பறிச்சுட்டு போனா அதுவும் ஒரு பெண் சார். புடிச்சிட்டாங்க சார். ஏய் நீ எங்க வீட்டுக்கு வந்து சாமியார் ஆச்சே பார்த்தா ஒரு ட்விஸ்ட் சார். அந்த பொம்பளை சாமியாரா இருந்திருக்கு சார். சாமியார்? ஆமா சார். ஆனா செயின் பறிப்புல ஈடுபட்டு சார். அப்புறமா இன்னொரு இடத்துல பார்த்தா இப்ப நீங்க இந்த பார்த்த சீனை வந்து நீங்க எந்த தொகுதியில பாக்கலாம்னா சிறகடிக்க ஆசை தொகுதியில பாக்கலாம் சார். சிறகடிக்க ஆசை தொகுதியில இந்த சீனை பாக்கலாம் சார். நீங்க சட்ட ஒழுங்கு சார் நேத்து நடந்துச்சு சார். இது நேத்து நடந்துச்சு சார். கோவில்ல வந்து அந்த ஹீரோயினோட தங்கச்சி போய் சாமி கும்பிடும்போது தாலி செயின் அறுத்துட்டு போற அளவுக்கு நிக்குது. என்ன சார் ஸ்டாலின் சார், என்ன நடக்குது? இப்ப இங்க இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்தவரைக்கும் ஹீரோயின் பத்தி பேசாம சரி. அப்ப இப்ப நரமாச கர்ப்பிணிய கார்ல வச்சு கடத்துறாங்க சார். பார்த்தேன். பாத்தீங்களா சார்? சின்ன மருமகள் சார். சின்ன மருமகள். ஆமா சார். இதெல்லாம் எங்க நடக்குது? நான் பார்த்து 8:30 மணிக்கு போடுவாங்க இதெல்லாம் சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சார். பெண்கள் சார் 11 மணிக்கு சார், ராத்திரி 11 மணிக்கு சார் ஒரு அயோக்கியர் சார் பொண்ணு கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றான் சார். அராஜகமா. அந்த பெண்ணுக்கு 2 தங்கைகள் இருக்கு சார். ஆமா சார். 11 மணிக்கு சார், நைட்டு 10 மணிக்கு சார், 10:10 சார் இது நடக்குது சார். விஜய் டிவில சார். சார் விஜய் டிவில சீரியல் நடக்குது சார். பெண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றாங்க சார். என்ன தமிழ்நாட்டுல நடக்கிறது? தமிழ்நாட்டுல தானே சார் விஜய் டிவி வருது. சும்மா நீங்க திசை திருப்பாதீங்க சார். இருங்கப்பா, நான் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இது வந்து இந்த விஷயம் தமிழ்நாட்டுல எங்க நடந்துச்சுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுதான் யோசிக்கிறேன். நான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஜேர்னலிஸ்ட், எனக்கே தெரியல சீரியல் சார். பெண்களுக்கு எதிரான அடுக்குமுறை நடக்குது சார். ஒரு விவாத நிகழ்ச்சி நான் பாக்குறேன் சார். ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட்னு ஒருத்தர் ஒரு சின்ன பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை சிந்திக்க விடாம, பேச விடாம, பொது அரசியல் என்னன்னு தெரிய விடாம தான் மண்டைக்குள்ள இருக்கிறத மட்டுமே போட்டு திணிச்சு பேச வைக்கிறாங்க சார். அப்படி ஒரு அநியாயம் நடக்குது சார் தமிழ்நாட்டுல. சேனல் பேரை நான் ஓப்பனா சொல்லிடுவேன் சார். அசிங்கமா போயிருக்கு சார். அதை விட்டுருங்க. இப்ப நம்ம இதையே தாண்டி சட்ட ஒழுங்குங்கிறத தாண்டி நம்ம வந்தா மட்டும் தான் இங்க மக்களுக்கு நல்லது பண்ண முடியுங்கிற ஒரு இது இருக்கு. ஆமா, புரியுதா? மக்கள் வந்து இங்க வஞ்சிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ரொம்பவே சார். ரொம்பவே. ஆனா விஜயனா என்ன பார்த்தாரு சார் நேர்ல. துண்டை போட்டு உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துப்பான்னு கேட்டு, நீங்க பார்த்த விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க, மக்களுக்காக நீங்க போராடுங்க, டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா அதுல ஒரு காலை வச்சு வெட்டி உதிங்க. செல்ஃபி எடுக்கவான்னு கேட்டாரா, செருப்பு எடுக்கவான்னு கேட்டாரா? இது ஒரு காலை கட்ட முடிஞ்சுச்சா? செல்ஃபியா? காமெடி செல்ஃபே எடுக்காது சார். எடுக்காதா? ஆடியன்ஸ் சிரிச்சிருப்பாங்க. ஆடியன்ஸ் சிரிச்சிருப்பாங்க. கமெண்ட்ல சொல்லுவாங்க. சரி, பேச வேண்டிய விஷயம். நீங்க சினிமா துறையை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இந்த ஊடகத்துல நியூஸ்ல நம்மளை பத்தி எவ்வளவு அவதூறு பரப்புறாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஊடகம்னாலே நான் வந்துருவேன். ஏன்னா நான் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். நடுநிலை ஊடகர் வேற நீங்க. ஆமா, நடுநிலை ஊடகர் அப்படின்றதால நான் சொல்றேன். இப்ப ஊடகம் தான் விட்டுருங்க. இது நீதிமன்றத்துக்கு வந்துருங்க. நீதிமன்றத்துக்கு அந்த டிஎம்கே கையில தாங்க எல்லாமே மாட்டிக்கிட்டு எல்லாமே அவங்களே புடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப நீ கிளம்பி உத்தரப்பிரதேசம் போ. இங்க இருக்காத, கிளம்பு. எந்திரிச்சு அடிச்சு வரட்டு எல்லாம் அகமதாபாத்துக்கு போ. அங்கதான் உனக்கு தெரிஞ்ச நீதிபதி ஒருத்தர் இருக்காங்க. சர்ச்சைக்குரிய தீர்ப்பெல்லாம் கொடுப்பாங்க. அங்க கிளம்ப சொல்லுங்க. அவர் வந்து லாயரா வந்ததால லா படி பேசுறாப்ல. அப்படியா? அப்ப உட்காரு. நான் நினைச்சேன் சத்தியம் டிவில டிக்கெட் கிளிக்கிறவர் நினைச்சேன். கருப்பு சட்டையை பார்த்து சத்தியம் இருக்கு. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, நீ சந்திரபோஸ் கெட்டப்ல வந்திருக்கியா இல்ல அம்பேத்கர் கெட்டப்ல வந்திருக்கியா? அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இப்ப கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு பாயிண்ட். எந்த கெட்டப்ன்றது கண்டுபிடிக்கணும்.
சார் நான் அதுதான் சொல்ல வரேன். கிபி சரி அதை விடுங்க, நான் சொல்றேங்க. இப்ப தளபதி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் கிட்ட பெரிய டிமாண்டே வந்திருக்குங்க. இத்தனை நாள் ஆப்ஷனே இல்லாம இந்த 2 புளியந்தோப்பு புள்ளையாண்டா தயவு செய்து அமைதியா இருப்பா. நீங்க புளியந்தோப்பு புள்ளையாண்டா தயவு செய்து அமைதியா இரு. வேற என்னங்க நீங்க சொல்லுங்க, வேற என்ன? சீனியர் ஜேர்னலிஸ்டா என்ன சொல்ல வரேன்னா, சரி இப்போ நீ எதுவும் கிளிக்க வேணாம், உட்காரு. நான் என்ன சொல்றேன், நம்ம விஜய் நான் வந்தாதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அததான் நாங்களும் சொல்றோம். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? இவ்வளவு நேரம் ஓட்டிக்கிட்டோமா? கிபி வேற ஏதாவது பேசுங்க. அதுதான் அவர் சீனியர் ஜேர்னலிஸ்டா என்ன சொல்ல வரேன்னா, ஊடகத்துறை முன்னாடி மாதிரி இல்ல. ஏன்னா நான் அப்பையில இருந்து இந்த ஊடகம் மாதிரி ஆளுதான் வந்து சீரழிச்சிட்டாங்க. அதானே பேச விடுப்பா, பாவம் பெரிய மனுஷன் வயசுல. நீங்க பேசுங்க. ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நான் பேச. ஐயோ மேட்டுக்கு வாயா. ஆக்சுவலா அவர் சீனியர் ஜேர்னலிஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊடகத்துறை முன்னாடி மாதிரி இல்ல. ஆமாங்க, ஒரு சில சேனல் வந்து சீரழிச்சிட்டாங்க. தளபதியை பத்தியான அவதூற பரப்புறதுக்கு இப்ப உண்மையை பேசுறதுக்கான நிலையே இங்க இல்ல. ஒரு 5-6 பேர், அதாவது என்ன மாதிரியான என்னோட நண்பர்கள், என்னோட சுற்று வட்டாரத்துல யார் உன் நண்பரு? இவரா? சவுக்கா? சவுக்கு தானே. வேற நண்பர்னா விட்டுருப்பா, உள்ள போய் ஆராயாத. விட்டு நண்பரை விட்டுருப்பா. அந்த ஆளு எனக்கு எதிராக வீடியோ போட்டுட்டு இருக்காரு, அதனால அதை விட்டுரு. சரி, நண்பர்னா அது இல்ல. நண்பர்கள் நம்ம சுத்து வட்டாரங்களும் உண்மையை நம்ம பேசுறோம், அதை திருச்சி பேசக்கூடிய சில பேர் இங்க வந்து ஆடவர்ஜுனாவா கூட்டணி எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரம்பா நிர்மலா அவரா? அவரு இன்னொரு ஆர்எஸ்எஸ் இருக்காரு அருண்ராஜ். பெரிய மனுஷன் பெரிய மூத்த பத்திரிகையாளர். நீ அவன் சொல்லிக்கிறதுனால கிபி கிபி நீங்க தான் அது கிபி பேசுங்க. சொல்ல அந்த பாயிண்டே மறந்துச்சேன். அப்ப நீ பேசியா? நீ என்ன பேச போற? சார் அதான் சார் என்ன சொல்றேன், ஊடகம் சொல்றீங்களா, அப்பவே அங்க உருவாக்கிட்டாங்க சார். கிபி 1900. ஐயோ நீ பேசியா? கிபி 1900. தம்பி, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நான் என்ன சொல்ல வரேன் கேளு. நீங்க வந்து ஈஸியா நினைக்கிறீங்க, நீங்க பேச வேண்டிய ஒரு விஷயம் ஈஸியா நினைக்கிறீங்க. இந்த தாடி எனக்கு அரிக்குது, இத போட்டு சொல்லுங்க. நீங்க சிரிக்க பாவம் சார். அவரு ஒரு 2 வருஷமா ஒரு தாடியோட இருக்காருன்னா அவரோட வலி வேதனை எனக்கு தான் புரியும். நீங்க சொல்லுங்க சார். தாங்காம நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா நான் பேச விடணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதனால இருப்பா, நீங்க பேசுங்க. சரி, சமூக ஆர்வலர் நான் ஒண்ணு சொல்றேங்க. இந்த பெண்களுக்கு ஆர்வலர், சமூக ஆர்வலர் நீயா? ஆமா, கையை பிடிப்பி ஆர்வலரா இல்லங்க. நாங்க சர்வே எடுத்திருக்கோம். பெண்கள் மத்தியில பெரிய ஆதரவு இருக்கு தளபதிக்கு. அதனால வர எலெக்ஷன்ல அவர் அதிகபட்சம் பெண்கள் ஓட்டு வாங்குவாங்க. இதுக்குதான் சிரிச்சிருக்கோம். ஆமா, கண்டிப்பா இதுக்குதான் சிரிச்சிருக்கோம். அதுக்கு சிரிச்சிருக்கோம். சீரியஸா இருக்காரு பாருங்க. அப்பயும் இருக்குது. ஆமாங்க, பெண்கள் ஆதரவு நிறைய இருக்கு. ஒரு பொண்ணுலாம் கொண்டாட்டியாவே வருவான்னு ஒரு பொண்ணு கேட்க சொல்லுது. தெரிஞ்சிருச்சு. அந்த அக்காக்கு பதவி கொடுத்தாச்சு. நம்ம அழகு பாப்போம்ல. ஆமா, நம்ம இப்ப என்ன மேட்ரு, என்ன விஷயம், அதை சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. தளபதி ஜெயிக்கிறாரு, அவ்வளவுதான். அது வேற யாரும் அதுக்கு மாற்று தளபதி ஜெயிக்கிறார் பண்ணிட்டார்ல. தம்பி இங்க பாரு. முதல்ல அஞ்சலை அம்மாள் யாருன்னு பாரு. நம்ம கட்சியில இருக்கிற கொள்கை தலைவர்கள் நாச்சியார் யாரு, அவங்க ஃபேமிலியில இருந்து யார் யார் உயிரோட இருக்காங்கன்னு பாரு. அப்புறம் வந்து அம்பேத்கரை போய் பாரு, பெரியார போய் பாரு, காமராஜர் பாரு. அப்புறமா வா அம்பேத்கரை பாரு. நானே அந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. அதுவும் ஒரு வேணாம். நீ இதுக்கு மேல ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோங்க, மூஞ்சில ஏதாவது ஃபெவிகால விட்டு அப்பி விட்டுருணும், ராட்சசன் ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கெட்டப்பு தான் நீ வரணும். விட்டுரு. என்ன பண்ற, தளபதி ஜெயிக்கிறாரோ இல்லையோ, தமிழகம் ஜெயிக்கணும்னா தளபதி ஜெயிக்கணும். ஒரே வழி அது மட்டும்தான். தமிழகம் ஜெயிச்சா தளபதி ஜெயிக்க முடியாதுப்பா. தமிழகம் ஜெயிக்கணும்னா தளபதி ஜெயிக்கணும். அது வாய்ப்பு இல்ல. இல்ல, அவர் ஜெயிப்பாருப்பா. என்கிட்ட அவரு சொல்லிட்டாரு, அவர் ஜெயிச்சிருவாரு. அவர் ஜெயிச்சிருவாரு. அவரு ஜெயிக்கலன்னா நான் ஒரு 2 கட்சியில பேசி வச்சிருக்கேன். சரி, நான் ஜூட் விட்டுருவேன். நான் ஏதாவது பண்ணி எந்த கட்சியிலும் லீவுமே இல்ல. எந்த கட்சியில வேணா காசு வாங்கிப்பேன். அப்ப நீங்க காசு மாத்தி முடிச்சு விடுங்க. சரி.